முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகனுக்கு தெரியும். ஒரு பொறுப்பு துறப்பு. யாருடைய மனசும் புண்படுற மாரி பேசுறது நோக்கம் இல்ல. புண்பட்டா கம்பெனி பொறுப்பு இல்ல. ஆனா, மாரி சொன்ன மாரி, நான் துளி கூட அதுலேருந்து விலகவே மாட்டேன். ஸோ இவ்வளோ பேரும் வந்து இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே ராஜமுருகனோட அந்த எழுத்து தான். இப்ப அவர்ட்ட நீங்க கடன் கேட்குறீங்கன்னா, இருந்தா குடுத்துருவாரு. இல்லன்னா கூட என்கிட்ட வாங்கி குடுத்துருவாரு. எல்லாருக்கும் வணக்கம். முருகன் வந்து ஜெயிச்சாலும், தோத்தாலும் அவர் கூடயே இருக்கிறதுக்கு மில்டன், நானு இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. மறுபடியும் அவரோட வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எங்க அலுவலகத்துக்கு வந்து உங்க படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவ வந்தாங்க. அடுத்து என்ன படம் பண்ண போறீங்கன்னு கேட்டா, முருகன்ட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், படம் பண்ண போறேன்னு சொன்னாரு. உண்மையிலேயே வந்து நன்றி சார். முருகன் வந்து என் கூட வந்து பீமா, பையா இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாரு. முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகனுக்கு தெரியும். என்னுடைய படத்துக்கு சும்மா எழுதி வைங்க. ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் தான் டயலாகு. ஆனால் முருகன் நீங்கள் வந்து சும்மா எழுதுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன் பீமாவுக்கு. அப்போது அவர்கிட்ட என்ன ஒரு அந்த சென்ஸ் இருக்குதுன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சது. பையாவிலையும் சரி, ரெகுலராக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்க சொன்னாலும் மிக அற்புதமாக எடுக்க முடியும். ஆனால் மாரி சொன்ன மாதிரி நான் துளி கூட அதுலேருந்து விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இந்த சரியான ஒரு படத்தை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் இந்த படம் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். இருந்தாலும் இப்போவே சொல்கிறேன், எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் மிக ஆகச்சிறந்த படங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் ட்ரெய்லரில் இருக்குது. மிக அற்புதமாக இருந்துச்சு. சசிகுமார் சார் வந்து என்னென்னா, ஒரு சிலர் தான் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஜனங்களுக்கு வந்து தன்னைக்கிட்ட இந்த ஓன் பண்ணிப்பாங்க. அப்படி வந்து அவரை வந்து சசிகுமாரில் நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு அன்பும் பாசமும் எல்லா காலகட்டத்திலையும் ஜனங்கக்கிட்ட எப்பயுமே உங்கள் மேலே இருக்குது சார். அது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சிரிப்பு, அந்த இன்னசென்ட், அது வந்து எப்பயுமே இழக்காமல் இன்றைக்கும் வச்சுருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தகுதி. வாழ்த்துக்கள் சார். அந்த பொண்ணை பார்க்குறப்ப பாலுமகேந்திரா சார் படத்தில் வர சோபா மாதிரி இருக்குது. அந்த முத்தம் கொடுத்த அந்த ஒரு இடம் போதும் அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்துச்சு. சதுரங்க வேட்டை அந்த படத்தில் தான் இந்த மியூசிக் டைரக்டரு நாங்கள் ரிலீஸ் பண்ண படம். இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. சரியான படங்களாக பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள். குரு சோமசுந்தரம், ஜோக்கர் மறுபடியும் கூப்பிட்டோன்னா வந்திருக்கீங்க. நன்றி. இந்த படத்தில் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முருகன் மறுபடியும் மிக சரியான ஒரு படம் வர்றதுக்கான எல்லா அடையாளமும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. நாளைக்கு நான் படம் பார்க்குறேன். நிச்சயமாக ஜனங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மாறி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மாரியுடைய காலம். அது வந்து தொடர்ந்து அந்த படங்கள் பார்க்குற பைசன்லாம் வந்து என்னென்னா மிக ஆகச்சிறந்த ஒரு படம். உங்களுக்கு முன்னோடி மணிரத்னம் எனக்கு ஹீரோன்னா, அவர் மேடையில் பாலா சார் மேடையில் மணிரத்னம் சொல்கிறார் என்னுடைய ஹீரோன்னு சொல்லி. உண்மையிலே இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமான முன்னோடி அவங்க தான். இந்த விழாவே மிக அற்புதமான விழா. என்னுடைய குருநாதர், நான் முதல் படம் ஒர்க் பண்ண வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய நீரஜ் ஷா ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். எது இல்லாட்டினாலுமே டென்ஷன் ஆக மாட்டார் எப்பயுமே. வரட்டும் சார், பார்த்துக்கலாம் சார் அடிப்பார். எனக்கு சண்டைக்கோழியும் கூட ஒர்க் பண்ணார், வேட்டை ஒர்க் பண்ணார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். யாராவது நம்மளை அறிமுகப்படுத்துனாலே பயமாக இருக்குது. ஒரு பொறுப்பு துறப்பு. யாருடைய மனசும் புண்படுற மாதிரி பேசுறது நோக்கம் இல்லை. புண்பட்டா கம்பெனி பொறுப்பு இல்லை. மயிலாட் பார்த்துட்டேன். வாழ்த்து ராஜமுருகன். உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. இது என்ன சொல்கிறது, ஒரு சசி சார்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சசி சார் நேற்று அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். வேறு இந்த மாதிரி படங்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது முதல்ல நன்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வர்த்தகமாக இருக்கிற இடத்துல வர்த்தகத்தையும் சேர்த்து நல்ல விஷயங்களையும் தர்றது இன்றைக்கி ரொம்ப பெரிய சேலஞ்சான இடம். அதை வந்து சரியாக செய்கிறதும் அதை அது தொடர்ந்து வெற்றி அடைகிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட இங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வந்து அந்த விஷயத்தை வந்து எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் தன் சாயம் போகாமல் செய்யக்கூடிய படைப்பை தரக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த வகையில் வந்து ராஜமுருகன் வந்து எனக்கெல்லாம் முன்னோடி.
பத்திரிகையிலையும் சரி அல்லது படம் எடுக்க வரதுலையும் சரி என்ன மாதிரி கதைகள் சொல்லணும், எப்படி சொல்லணுன்ற இந்த விஷயங்களில் எந்த இடத்துலையும் நெருக்கடிகளோட போய் தொலைச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து ராஜமுருகன் பல வகையில் முன்னோடி. அந்த மாதிரியான விஷயம்தான். ராஜமுருகன் எந்த அளவுக்கு படத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னா இருந்தால் கொடுத்துருவாரு, இல்லைன்னா கூட என்கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு. அவருக்கு கொடுக்கணும், அவ்வளோ அவ்வளோதான். ஸோ அந்த அந்த மாதிரி ஒருத்தர் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட அவருக்கு. ஸோ ஒரு படைப்புல வந்து அப்படியே இது எதிரொலிக்கும், எந்த இடத்துலையுமே இது மிஸ் ஆகாது. எளிய மனிதர்களை குறித்து எப்பொழுதும் யோசிக்கிற, ரொம்ப தேவை உள்ளவர்களை நோக்கி எப்போதும் கரணிட்டுக்கிற, தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அதற்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளன் ராஜமுருகன். ஸோ அந்த சிந்தனைக்கு வந்து துணை நிற்கிறது, அந்த சிந்தனை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மாறுறதுக்கு இது பண்ணக்கூடிய சசி சாருக்கு வந்து நான் ஏன் நன்றின்னு சொல்கிறேன்னா, அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ இந்த சூழலில் ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே 100 தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஒரு அயோத்தி அப்படி தான் இன்னைக்கு மனசில் நிற்குது. எந்த காலகட்டத்தில் அந்த படமும் அந்த கேரக்டரும் வருதுன்னு முக்கியம். நந்தன் எந்த காலத்தில் எந்த காலகட்டத்தில் அது வருதுன்னு முக்கியம். நான் அப்படி தான் வந்து மயிலாடியும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு எந்த பிம்பத்துக்குள்ளேயும் தன்னை ஒழிச்சிக்காம கதைக்கு முழுசாக ஒப்படைச்சு இப்படி வர்றதுன்றது எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆபத் பாண்டவனுடைய இடம் தான் அது. ரொம்ப நன்றி சார். உண்மையாகவே நான் வந்து அதை நன்றியாக தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ சசி சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டரில் இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா, அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து அவர் அதை செய்யணும், அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி குரு சோமசுந்தரம் சொன்ன இதை நான் வந்து வழிமொழிகிறேன். சைத்ரா வந்து நம்ம தவற விடக்கூடாத ஒரு நடிகை, ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கும் அவங்கள நேரில் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஊரில் வாழ்கிற ஒரு பொண்ணாகவே அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. வெர்சடைல்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து குரு சோமசுந்தரம் சார், அவர் இதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னால் பண்ண கதாபாத்திரமும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாடி லாங்குவேஜில் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி வேற ஒன்றா தரக்கூடிய, அதை மறக்கடிக்கிற ஒரு வித்தை தெரிஞ்ச ஆகச்சிறந்த ஒரு நடிகர். ரொம்ப சந்தோஷம், அவர் இந்த இதுக்குள்ள ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அடுத்த வெர்சடைல் வந்து நம்ம ஷான் ரோல்டன். என்னன்னு எடுத்திங்கன்னா, போன வாரம் பார்த்திங்கன்னா வித் லவ், இந்த வாரம் பார்த்திங்கன்னா மைலாட். ரெண்டு வேற வேற ஜானர், ஆனால் ரெண்டுக்குள்ளேயும் ஷானோட சோல்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ வித் லவ்லையும் நீங்கள் வந்து அந்த படத்துக்கும் அந்த ஜானருக்கும் என்ன தேவையோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக தருவாப்புல. அதே தான் வந்து மைலாட்னுடைய கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது. அது வந்து நான் இந்த கதைகளை வந்து எப்படி பார்க்குறேன்னா, இந்த படங்களை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில், இப்போ சாப்பிட்ற விஷயங்களில் எல்லாம் தப்பாயிடுச்சுன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இங்கே உட்காந்துருக்கிற முதல் வரிசையில் உட்காந்துருக்கக்கூடிய எல்லா படைப்பாளிகளுமே வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அதை செய்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக செய்யலை, ரொம்ப மெனக்கெட்டு செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த பயணம் எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி படங்களை முதலீடு போட்டு இதை கொண்டு வந்து இதை இது பண்ணுறதுக்கும் வந்து பெரிய நன்றியை சொல்லணும். தயாரிப்பாளருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இது கிட்டத்தட்ட நமக்கு நாமே திட்டம் மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் நம்ம கதைகளை நம்மளே வந்து முன்னால் நின்று பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ராஜமுருகன் சார்பாகவும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமே துணை நின்று இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு இதுக்குன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து சில பேர் வந்து ஜெயிக்கணும்னு நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ அதில் முக்கியமான ஆள் வந்து ராஜமுருகன். சும்மா ஏதோ ஒரு கதையை சொன்னோம், சம்பளம் வாங்கணும் போகணுன்ட்டு இல்லாமல் ஒரு 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 இயல்போட ஒரு படம் பண்ணிகிட்ருக்க, ஒரு கருத்தோட படம் பண்ணிகிட்ருக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப கம்மி. இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அந்த மாதிரி இயக்குநர்கள். ஸோ இவ்வளோ பேரும் வந்து இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே ராஜமுருகனோட அந்த எழுத்து தான். இந்த படம் வந்து வட்டியும் முதலமாக அவரோட எல்லா புகழையும் பெற்றுத்தரும்னு நினைக்கிறேன். நாங்கள் படம் பார்த்துட்டோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். பொதுவாக இந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வந்து
அடுத்த படம் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணும்போது எங்கேயோ காற்றுல இருக்க ஒரு விஷயத்தை அப்படியே ரிசீவ் பண்ணி அதை வந்து கண்ணு காது மூக்கு வச்சு கேரக்டருக்கு ஒரு பேர் வச்சு மாந்தர்கள்லாம் வச்சு செலக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு படமாக ஆக்க ட்ரை பண்ணும்போது அது எழுதி முடிச்சோடனே பயங்கரமான ஒரு திருப்தி வரும். சரியான ஒரு கதை பண்ணுறேன் நான். ஆனால் அதை படமாக ஆக்குறதுக்கு வந்து சில பேரோட ஆமோதித்தல் தேவைப்படுதுங்க. முக்கியமாக ஒரு கதாநாயகன், ஒரு தயாரிப்பாளர். ஸோ அங்கே தான் வந்து சிக்கலே வரும். நம்ம விஷன் அவங்களுக்கு கன்வே பண்ணி அதை ஓகே வாங்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது டயர்டிங் ப்ராசஸாக வேறு இருக்கும். நம்ம வந்து உட்காந்து எழுதினப்போ இருந்த ஒரு உற்சாகமோ அதை வந்து ஒரு திரைப்படமாக நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அது இவங்களுக்கு புரிய வச்சு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோருக்கு கொண்டு போகிறதுல இருக்க ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு திரைப்படத்தில் முக்கியமான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கதையை இது இப்படிப்பட்ட ஒரு படமாக வரும்னு நம்பி இதுக்கு ஓகே சொன்ன சசிகுமார் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நம்ம எல்லாருமே. ஏன்னா ராஜமுருகனோட ப்ரீவியஸ் படம் வந்து இது எந்த மாதிரியான படம்னு சரியாக ரிசீவ் பண்ணப்படாததுனால தான் அது வந்து அந்த மாதிரி படமாக அது வராமல் போயிடுச்சு. அந்த படம் ஃபுல் ப்ராசஸ் நான் கூட இருந்தனால எனக்கு தெரியும். அதுவும் வந்து ரொம்ப ஒரிஜினலான ஒரு அருமையான ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை. அதை வந்து அவர் நினச்ச படமாக எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து வேறு ஒரு படமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவரோட ஷான் ரோல்டன், நீரோஷா எல்லா அந்த டீம், ஏன்னா சசிகுமார் சார் அப்புறம் அந்த ஹீரோயின் எப்படி ஒரு கேரக்டரோ அதே மாதிரி தான் ஷான் ரோல்டன், நீரோஷாவும் இது ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்காங்க. எங்கேயுமே யாருமே தனித்து தெரியவே இல்லை. ரொம்பவும் ஒரு முழுமையான ஒரு படமாக இருந்துச்சு. வேறு சொல்லணும், ரொம்ப குசும்புக்காரர் இவர். பாருங்கள் படத்தோட ட்ரெய்லரோட ஓப்பனிங் பாருங்கள். எம்எல்ஏ சொன்னாலே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா தயாரிப்பு ஒலிம்பியா பிக்சர்ஸ் வருது. என்னதான் சொல்கிறது. அண்ட் ஹீரோயின் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த ட்ரைசைக்கிள் உட்காந்து வரும்போது பார்த்துருப்பீங்க, அப்படியே வேறு ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டலாகவே இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு படம்னு சொல்லி பயமுறுத்திட வேண்டாம். நல்ல கமர்ஷியலான படம், நல்லா இருக்குது. ஜோக்கர் அண்ட் குக்கு அந்த வரிசையில் வந்து இது வந்து 100% இது வந்து வேறு ஒரு லெவலில் இருக்க படம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.